மகர ராசிக்காரங்களுக்கு குருவானவர் 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு உச்சம் பெறுகிறார். உங்கள் 7ஆம் பார்வையாக சமசப்தம பார்வையாக குரு உங்களை பார்க்குறாரு. அது ரொம்ப நல்லது. ஸோ மகரத்துக்கு அது ரொம்ப அற்புதத்தை தரும். கும்பராசிக்காரர்களுக்கு கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய கோவிந்தராஜ பெருமாள், அலமேலு தாயார், மேல் திருமலையில் இருக்கக்கூடிய பாலாஜி தரிசனம், கோவிந்த நாமாவளி அதிகமான பலனையும் சந்தோஷத்தையும் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு தருவார்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். மீனத்துக்கு நிறைய நல்லது நடக்கும். மீனம் இருக்கக்கூடிய வீட்டிலே விசேஷங்களுக்கு குறைவு இருக்காது, பணவரவுக்கு குறைவு. 7.5 சனி ஏற்கனவே மகரத்துக்கு விலகிடுச்சு. அந்த 3ஆம் இடத்தில் இருக்கிற சனியும் குரு பார்வையிட போகிறார். அடுத்தது இவர்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஜென்மத்துக்கு வரப்போறார் டிசம்பர்லேருந்து. அதே போல தொழில், உத்தியோகம், வியாபாரம் எல்லாம் 60 வயது கீழாக இருப்பவர்களுக்கு டக்குன்னு நினைத்ததெல்லாம் கை கொடுப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் எல்லாம் ஏற்படும். வார்த்தைகளுக்கு நல்லது ஏற்படும், வார்த்தைகளுக்கு கௌரவம் ஏற்படும். அப்பா அம்மாவுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றி வைக்கணும், அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும், வண்டி வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு வெளியூர்ல டிராவல் கொண்டு போகணுன்றதெல்லாம் சிறிய ஆசைகள் எல்லாம் டக்குன்று நிறைவேற்றக்கூடிய காலகட்டம் மீனத்துக்கு ஏற்படும். மகர ராசிக்காரங்களுக்கு குருவானவர் 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு உச்சம் பெறுகிறார். உங்கள் 7ஆம் பார்வையாக சமசப்தம பார்வையாக குரு உங்களை பார்க்குறார். அது ரொம்ப நல்லது. ஸோ மகரத்துக்கு அது ரொம்ப அற்புதத்தை தரும். காலாஸ்திரி செல்வது அனுகூலத்தை ஏற்படுத்தும். காலாஸ்திரியில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். அதே போல் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது வழிபாடு செல்வதும் கோளர் பதிகத்தை சொல்வது விசேஷம். 7.5 சனி ஏற்கனவே மகரத்துக்கு விலகிடுச்சு. அந்த 3ஆம் இடத்தில் இருக்கிற சனியும் குரு பார்வையிட போகிறார். அடுத்தது இவர்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஜென்மத்துக்கு வரப்போகிறார் டிசம்பர்லேருந்து. அதே போல் 8இல் இருக்கக்கூடிய கேது 7ஆம் இடத்துக்கு போக போகிறார். ஸோ கோளர் பதிகம் கண்டிப்பாக வேணும். அதே போல் விநாயகர் வழிபாடு, துர்கை வழிபாடெல்லாம் விசேஷமான பலனை தரும். எப்பொழுதுமே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாட்டி குரு பார்வையில் இருக்கிறதுனால நிறைய நல்லது நடக்கும். ஏற்றம் ஏற்படும், லாபம் ஏற்படும், பணவரவு ஏற்படும், முதலீடுகள் ஏற்படும், திருமணம் ஏற்படும், மனதில் சங்கடங்கள் தீரும், பழைய கடன்கள் பைசலாகும், தொழில் ரீதியாக உத்தியோகம் ஏற்படும், இடமாற்றங்கள் ஏற்படும், அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்படும், பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும், மகான்கள். ஆனாலும் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதீத கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய ராசிகள் எது வரும்னா மகரம் வரும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதை விட்டுட்டாங்கன்னா ஆபத்து நிறைய வரும். அதனால் மகர ராசிக்காரங்கள் குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. 7இல் குரு உச்சமாறார். பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு தயவுசெய்து கூடாது என்பதை ஞாபகத்தில் மகர ராசிக்காரர்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். அதெல்லாம் முடிஞ்சிச்சு. முடிஞ்சாலும் 7இல் இருக்கக்கூடிய குரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அவர் 3க்கும் 12 கூறியவர். அதனால் குடும்ப விஷயத்தில் தான் குழப்பங்கள் ஏற்பட்டு நிறைய சங்கடங்கள், நிறைய பேர் உள்ள புந்து கும்மி அடிச்சிருவாங்க. ஜாக்கிரதை. கும்பராசிக்காரர்களுக்கு கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய கோவிந்தராஜ பெருமாள், அலமேலு தாயார், மேல் திருமலையில் இருக்கக்கூடிய பாலாஜி தரிசனம், கோவிந்த நாமாவளி அதிகமான பலனையும் சந்தோஷத்தையும் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு தருவார்கள். கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக 6இல் குரு உச்சம் பெறுகிறார். 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் 6ஆம் இடத்தில் பார்க்கறதுனால கைக்கு எட்டது வாய்க்கு வட்டாது. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே சமயம் கிட்டத்தட்ட 60 வயதுக்கு மேலானவர்கள்லாம் தேக ஆரோக்கியத்தில் அதீத கவனமாக பார்த்துக்கணும். கழிவுப்பாதை, அடிவயிறு, முதுகுத்தண்டோடும் வயிற்றில் உள்ள உறுப்புகள், மறைமுகத்தில் பார்க்கக்கூடிய முகத்தில் உள்ள உறுப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வழுக்கலான இடங்களில் ரொம்ப கவனமாக 60 வயது கடந்தவர்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்துக்கொள்ளணும். அதே சமயம் தொழில், உத்தியோகம், வியாபாரம் எல்லாம் 60 வயது கீழாக இருப்பவர்களுக்கு டக்குன்று நினைத்ததெல்லாம் கை கொடுப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள்லாம் ஏற்படும். வார்த்தைகளுக்கு நல்லது ஏற்படும், வார்த்தைகளுக்கு கௌரவம் ஏற்படும், தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படும், இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். உத்தியோக ரீதியாக அனுகூலங்களும் சந்தோஷங்களும் யோக பலத்தை அதிகமாக பெறுவார்கள். வண்டி வாகனத்தில் ஏற்றங்கள் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் டக்குன்று நல்லதும் அனுகூலங்களும் காணப்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். பிள்ளைகளுக்கு நீண்ட நாள் பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அதே சமயம் பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்தை மிக மிக கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய ராசிகளில் கும்பம் வருவதையும்
ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். தொற்றுநோய் உபத்திரங்கள் திடீரென்று அதிகரிக்கலாம். அந்த விஷயத்தினால் எப்பொழுதும் வருமுன் காப்போம் என்பது போல் இந்த வேக்சின் விஷயத்திலெல்லாம் அதிக கவனமாக பார்த்துக்கொள்வது மிக மிக முக்கியம். வாகனத்தில் வித்தைகள் காட்டினீர்கள் என்றால் தேவையில்லாத வித்தைகள் பெரும் சிக்கல்களும் கஷ்டத்தையும் ஏற்படுத்திவிடும். அதே சமயம் கண்டிப்பாக தேன் தடவிய வார்த்தை, இதம் தடவிய வார்த்தை, யாரையும் பகைக்காமல் யாரையும் பகை தீர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இல்லாமல் இருந்தால் நிறைய நல்லது கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது யோக பலத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் தரும். கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கோவிந்த நாமாவளி சொல்ல 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 நிறைய நன்மைகள் தரும். 6ல் குரு உச்சமாகிறார் என்பதனால் அதீத கவனம், தேக ஆரோக்கியத்தையும் எதிரிகள் விஷயத்திலும் கவனம். மீனத்துக்கு தான் குரு பார்க்குறார் 9வது பார்வையாக, ரொம்ப விசேஷம். அது இருக்கட்டும், ஜென்மத்தில் சனி இருந்தாலும் குரு பார்க்கறதுனால அடிவயிறு, முதுகு, கழிவு பாதை, பாதம், முட்டுக்கள் இந்த ஏரியாவை தான் தொந்தரவு பண்ணுவார். இந்த ஏரியாவை கவனிக்காமல் விட்டால் தான் மற்ற ஆர்கன்ஸ்க்கு போவார். அதே போல் வழுக்கலான இடங்கள் கொஞ்சம் கவனம், வாகனங்களில் அதீத கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். மற்றபடி ரொம்ப சூப்பராக இருக்கும். மீனத்துக்கு நிறைய நல்லது நடக்கும். மீனம் இருக்கக்கூடிய வீட்டிலே விசேஷங்களுக்கு குறைவு இருக்காது, பணவரவுக்கு குறைவு இருக்காது, முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. வண்டி, வாகனம், தொழில் அபிவிருத்தி, உத்தியோகம், அடிமை தொழிலிருந்து ஏற்றம், தனிப்பட்ட இந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, நீண்ட நாட்களாக அதாவது நகை வாங்கிறது, வைரம் வாங்கிறது, ஆடை ஆபரணங்கள் வாங்கிறது, கெட்டி மேளம் சத்தம் கேட்குறது, குழந்தை சத்தம் கேட்குறது, பெரிய முதலீடுகள் கேட்குறது, அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் கேட்குறது, எல்லாமே நிறைய நல்லது ஏற்படுவதெல்லாம் கண்கூடாக பார்க்கலாம். அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நாளாக இதை செய்யணும், அதை செய்யணும், அப்பா அம்மாவுடைய 60வது கல்யாணம் பண்ணணும், 70வது கல்யாணம் பண்ணணும், 80வது கல்யாணம் பண்ணணுன்றது எல்லாம் நினச்சவர்கள், இல்லைனா அப்பா அம்மாவுடைய சொந்தக்காரங்கள் அப்பா அம்மாவுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றி வைக்கணும், அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும், வண்டி வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு வெளியூரில் ட்ராவல் கொண்டு போகணுன்றதெல்லாம் சிறிய சிறிய ஆசைகள் எல்லாம் டக்கு 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 டக்குன்று நிறைவேற்றக்கூடிய காலகட்டம் மீனத்துக்கு ஏற்படும். அதனால் பெரிய பலம் கொடுக்கும். மீனத்துக்கு திருக்கொள்ளிக்காடு தான், பொங்கு சனி சூழல் தான், ஜென்மத்தில் சனி. உடற்பயிற்சி பண்ணலன்னா செல்வி சொன்ன எதுவுமே நடக்காது. மீனத்துக்கான ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது பிள்ளைகள் விஷயம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கம், பிள்ளைகளுடைய கூடா நட்பு, பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம்லாம் நீங்கள் கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றி பார்த்துக்கணும். பிள்ளைகள் விஷயத்தில் தகராறு பண்ணுறது, கஷ்டப்படுறதெல்லாம் பெரிய அளவுக்கு கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். எனவே மீனராசிக்காரர்கள் தேக ஆரோக்கியமும் பிள்ளைகள் விஷயமும் மட்டும் கவனம். அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை படிக்க 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 மீனராசிக்காரர்களுக்கு நிறைய நல்லதும் பூர்வ புண்ணிய தோஷங்கள் இருப்பதனால், அதாவது பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் விஷயம், பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய உறவுகளுடன் தகராறு இல்லாமல் பார்த்துக்கொள்வது நன்மை. சார் ரொம்ப நன்றி. எல்லா ராசிகளுக்கும் ரொம்ப அழகாக எங்களுக்கு சொன்னதுக்கு. எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நீங்கள் சில கோவில்கள்லாம் சொன்னீங்க, என்னால் எந்த கோவிலுக்குமே போக முடியல. பக்கத்திலே இருக்கிற ஒரு விநாயகருக்கு இது போய் விளக்கேற்றினாவே போதும். பரிகாரம்ன்றது அந்த விரும்பும் அவ்வளோதான். விநாயகரை மானசீகமாக ஏற்றினா போதும். நீங்கள் எந்த கோயில் இப்போ நான் சொல்லியிருக்கிறேன்னா பழனி நினச்சா பக்கத்தில் இருக்கிற முருகரே பழனியாக நினச்சி கும்பிடு. அது செஞ்சாலே போதும். இது தவிர அன்னதானம் அந்த மாதிரி ஏதாவது? அதெல்லாம் உங்கள் இஷ்டம். அன்னதானம் கொடுவதோடு அன்னதானம், கோதானம், பசுமாடுக்கு உணவளிப்பது தான் பிதிர்தோஷத்தை போக்கும். எல்லா ராசிகளுக்கும் ரொம்ப அழகாக எங்களுக்கு விளக்கம் சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. புல்லான் பக்தி நேயர்களுக்கு என்னுடைய இனிய குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள். நிர்வாகத்திற்கும் மற்றும் ஆங்கர் மேடத்திற்கும் டெக்னீஷியன்களுக்கும் ஸ்பான்சர் செய்யக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனதார நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். மீண்டும் வேறு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.